ஏடிஎம்கேல சொல்லி திணிச்சு சசிகலா அந்த டீமை ஒதுக்கிட்டு இவரை தூக்கி வச்சோம்னா அவங்களுக்கும் வேறு வழியில் 4 வருஷம் ஆட்சி நடத்தணும், மத்திய அரசு துணை இருக்கணுன்றதுனால ஒரு சமாதான போக்கில் போகணும்னு சரி அனுசரிச்சுட்டு நம்ம ஓபிஎஸ் தானே, நம்மக்கிட்ட இருந்தவர் தானே, எங்கே போயிட போகிறாருன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவர் ஷிண்டே வேலை பார்க்கறதுக்கு உள்ளே அனுப்பிச்சாங்க. இவர் உள்ளே உட்காந்துட்டு இவர் பண்ண கூத்து எல்லாத்தையும் நாடே பார்த்துச்சு. 2021 நான் தான் முதலமைச்சர்னு ஆரம்பித்தார். அப்போ இருக்கா, அது பேசி ஈசி முடித்தோன்னா நான் தான் பொதுச் செயலாளர்னாரு. அதுவும் பேசி ஈசி உங்களுக்கு செகண்ட் லெவல் பொசிஷன் தரேங்க அப்படின்னா அதுக்கும் ஒத்துக்கல. பிரச்சனை பண்ணி பண்ணி இவரோட போராடியே 2-3 வருஷம் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு. எதிர்கட்சியே கிடையாது, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு அண்ணாமலை போட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் பாஜகவுடைய அந்த டைமில் என்ன அந்த அஜெண்டாக்கு இயங்குனீங்க? ஈரோடு தேர்தலில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தினீங்க கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே. 2வது அண்ணாமலை சொன்னோன்னா வாபஸ் வாங்குறாரு. அண்ணாமலையுடைய கைப்பாவையாகவும் கொஞ்ச நாள் இருந்தார், இப்போ கொஞ்ச நாள் இருக்காரு. இப்படி அடுத்தவர்கள்னா லாஸ்ட்ல என்ன ஆச்சு? அதிமுகவிலேயே புறக்கணிக்கப்பட்டு இவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு.